ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள், நம்ம நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காயும் பேரிச்சம்பழமும் வச்சு சூப்பரான ஒரு அல்வா பண்ண போகிறோங்க. அவ்வளோ ஒரு ஆரோக்கியமானது. இது வரைக்கும் நம்ம சேனல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெல்லிக்காய்ங்க 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கோம். அதாவது 8 நெல்லிக்காய்ங்க. இதை நல்லா தண்ணியில் அலசி சுத்தமாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இதை நம்ம துருவி எடுக்கணும். பேரிச்சம்பழங்க அடுத்ததாக பேரிச்சம்பழம் ஒரு 7 பேரிச்சம்பழம் எடுத்துருக்கேங்க. அதில் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோங்க. அடுத்ததாக நம்ம திராட்சை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிடலாம். எடுத்து இதையும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாங்க. வெல்லம் வந்து நான் 100 கிராம் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இனிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது நார்மலாக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்காது, ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்காதுங்க. இந்த நெல்லிக்காய் அல்வா சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ஆரோக்கியமானதும் கூட. இப்போ பாருங்கள், நம்ம நெல்லிக்காய் ஒன்று எடுத்து இப்படி சீவி எடுத்துக்கிடலாம். காய் சீவிர கட்டுறால நல்லா சீவி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா குட்டி குட்டியாக நல்லா வருங்க. இதை ஃபுல்லாக சீவி எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருந்த 8 நெல்லிக்காயும் சீவிட்டோங்க. சீவி எடுத்து வச்சிட்டோம். அந்த விதையெல்லாம் பாருங்கள், உள்ளே இருந்த விதையை தனியாக நீக்கி எடுத்துட்டோம் பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம தனியாக சீவி எடுத்து வச்சுக்கிடலாம். இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் தரக்கூடிய நெல்லிக்காய்ங்க. இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு அந்த நம்ம சீவி வச்சுருந்த நெல்லிக்காய் இதில் போட்டோங்க. போட்டு நல்லா வணக்கி கொடுத்துக்கிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வணங்கி வரட்டும். அந்த நெல்லிக்காயில் இருக்கிற நீர் சத்தெல்லாம் எடுக்கட்டுங்க. அந்தளவுக்கு நல்லா வணக்கி கொடுத்துக்கிடலாம். நெல்லிக்காய் நம்ம இப்போ சமைச்சு சாப்பிட்றதுனால அது சத்து மாறாதுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெல்லிக்காய் வந்து வேக வச்சு சாப்பிட்றோம், அதனால் அந்த சத்துக்கள் மாறிடும்னு நினைக்காதீங்க. அப்படியெல்லாம் மாறாது. அந்த நெல்லிக்காயில் இருக்கிற சத்துக்கள் அப்படியே தான் இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகம் தருங்க. முகமெல்லாம் பளபளன்னு இருக்கும். டெய்லி ஒரு நெல்லிக்காய் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நல்ல முடியெல்லாம் நல்லா வளர்ச்சி அடையுங்க, நெல்லிக்காய் நம்ம டெய்லி சாப்பிட்றதுனால. ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைகள்லாம் வந்து நெல்லிக்காய்னா சாப்பிட மாட்டேங்குதுங்க. அதுகளுக்கெல்லாம் இப்படி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணி தந்தோன்னா தான் விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ இதில் நம்ம நெல்லிக்காய், பேரிச்சம்பழம், திராட்சையெல்லாம் போட்டு பண்ணுறதுனால சூப்பராக இருக்குங்க. அது மாதிரி ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போ 5 நிமிஷம் வணங்கிருச்சு. ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்திருக்கிறேங்க. சேர்த்தி நல்லா கிளறி கொடுத்துக்கிடலாம். கிளறி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இது வந்து இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வற்றணுங்க, அந்தளவுக்கு வச்சு விட்டுறணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே வணங்கி வரட்டுங்க. இப்போ பாருங்கள், மறுபடியும் எடுத்து மறுபடியும் ஒரு கிளறி கொடுக்கலாம். அந்த நம்ம ஊற்றின தண்ணி வந்து நல்லா வற்றி வரணுங்க. அந்த நெல்லிக்காய் பொதுன்னு வர்ற அளவுக்கு வற்ற வச்சுருவோம். இப்போ பாருங்கள், நல்லா கிளறி கொடுத்துட்ருக்கோம். இந்த நெல்லிக்காய் வந்து நம்ம டெய்லி ஒன்று எடுத்துட்டோன்னா சுகர் பேஷண்ட்க்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இப்போ நல்லா வணங்கி வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ ஒரு மூடி போட்டு இதை நம்ம மூடி விட்டுறலாம். மூடி விட்டோங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளே ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சுங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த வெல்லத்தை சேர்த்தி இதை பாகு காய்ச்சிக்கிடலாம். அந்த நெல்லிக்காய் அங்கே வெந்துட்டுருக்கட்டும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கிடலாம். நிறைய சேர்த்தோன்னா பாகு வந்து ரொம்ப நேரம் ஆகும். மறுபடியும் நம்ம நெல்லிக்காயில் சேர்க்க கொஞ்சமாக எடுத்து பதம் பார்க்க தேவையில்லைங்க. அந்த கட்டிகள்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இது நல்லா கொதிஞ்சு வரட்டுங்க. இந்த கட்டிகள்லாம் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா கொதிஞ்சு வந்துட்டுருக்கு. அந்த சின்ன கட்டிகள் அந்த மாதிரி அழுத்தி கொடுத்தோன்னா அதுவும் சீக்கிரதாயிரும். சூப்பராக ரெடியாகி வந்துட்டுருக்கு பாருங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக கொதிஞ்சு வந்துட்டுருக்குது. இப்போ நமக்கு பாகு வந்து ரெடியாகி வந்துருச்சுங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நெல்லிக்காயை போய் பார்த்துடலாங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக நமக்கு அந்த தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டாத பொதுன்னு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு 1 மாதம் ஆனாலும் அப்படியே இருக்கும், கெட்டு போகாது இது. இப்போ இந்த சல்லடையை வச்சுங்க, நம்ம பாகு காய்ச்சி வச்சுருந்ததை வடிச்சுக்கிறலாம். நான் சுத்தமான வெல்லம் தான் எடுத்திருக்கேன். அதில் தூசி எதுவும் இருக்காது. இருந்தாலும் வடித்து காமிக்கிறேங்க.
இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. சுத்தமானதுன்னா அப்படி வடிக்கணுன்னே இல்லை, டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ணிக்கிறலாம். நான் உங்கள்கிட்ட காமிக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி வடித்து காமிச்சிட்ருக்கிறேன். இப்போ நல்லா கலந்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அது உள்ளே இறங்கிக்கிறோங்க. ஆரோக்கியமானதுங்க. இந்த நெல்லிக்காய், பேரிச்சம்பழம், திராட்சை, இந்த மாதிரி வெல்லம்லாம் போட்டு நம்ம செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைகளுக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது. எல்லா சத்துக்களும் அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறது. இப்போ பாருங்கள், நல்லா வடிஞ்சிருச்சு பாருங்கள், தூசி எதுவும் இல்லை பாருங்கள், சுத்தமாக வந்துருச்சு நமக்கு வெல்லம். சுத்தமான வெல்லம்னா இப்படி தாங்க இருக்கும் பாருங்களேன், ஒரு துளி தூசி இல்லை. இப்போ இதை எடுத்துட்டுங்க நல்லா கலந்து கொடுத்துடலாம். நம்ம நல்லா கலந்து கொடுத்து இது ஒரு அல்வா பதத்துக்கு நமக்கு வரணுங்க. அந்தளவுக்கு நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கணும், நல்லா கிளறி கொடுக்கணுங்க. இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த நெல்லிக்காய் அல்வா. நெல்லிக்காய் பேரிச்சம்பழம் போட்டு பண்ணுறோம் இல்லைங்க, இனிப்பு, துவர்ப்பு, புளிப்பு எல்லாம் சேர்ந்து வரப்போ சாப்பிடவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நல்லா ஆரோக்கியமாகவும் கொடுக்குறோம், பிள்ளைகளுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் பண்ணி தர்றோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வணங்கி வந்துட்டுருக்குது. இது ஒரு அல்வா பதத்துக்கு நமக்கு வரணுங்க. அந்தளவுக்கு கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம். டெய்லி ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ இருக்கிற பிள்ளைகள்லாம் நம்ம சொன்னால் கேட்க மாட்டேங்குதுங்க. அதுகளுக்கு இப்படி பண்ணி கொடுத்தா தான் இந்த வெல்லத்தோட இனிப்பை தூக்கி தர்றதுக்காக ஒரு பிரெஞ்சு உப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கிறோங்க. நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம். நம்ம பேரிச்சம்பழம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோங்க. இப்போ அதை எடுத்து இதில் சேர்த்திக்கிடலாம். அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணியிருந்தோம். பேரிச்சம்பழம் எக்ஸ்ட்ரா வேணுனாலும் சேர்த்திக்கங்க, இல்லை 2 கம்மியாக வேணுனாலும் சேர்த்திக்கங்க. இது ரொம்ப நல்லது இந்த மாதிரி கொடுத்தோன்னா, அதுக்காக நான் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கேன். திராட்சைங்க, உலர் திராட்சை, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்திட்டேங்க. இதில் நல்லா கலந்து கொடுத்துடணும். அந்த பேரிச்சம்பழமே இல்லாத அளவுக்கு நமக்கு அப்படியே அந்த கரண்டியாலேயே அழுத்தழுத்தி கொடுத்தோன்னா அந்த பேரிச்சம்பழம் தெரியாதுங்க. அப்படியே அல்வா பதத்துக்கு வந்துடும் பாருங்கள். இந்த நெல்லிக்காயும் பேரிச்சம்பழம் சேர்ந்து வர்றது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், அவ்வளோ ஒரு ஆரோக்கியமானதுங்க. இப்படி ஆரோக்கியமான பொருட்களை தாங்க நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும். கடையில் பேக்கரி இதுகளில் ஸ்நாக்ஸ் கொடுக்குறத விட இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறப்ப ரொம்ப ஆரோக்கியங்க பிள்ளைகளுக்கு. பாருங்கள், இதை நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். இதில் ஏலக்காய் பொடி வேணுன்னா கொஞ்சம் சேர்த்திக்கிடலாங்க. நான் எங்கள் பாப்பாவுக்கு ஏலக்காய் பொடி ஃப்ளேவர் பிடிக்கலன்னுச்சு, அதனால் நான் சேர்த்திக்கிறல. பாருங்கள், நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், அல்வா பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதாங்க சரியான பதம். இது இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே கிளறி கொடுக்கலாம். பாருங்களேன், அல்வா மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். அந்த நெல்லிக்காய் இருக்கிறதும் தெரியலை, பேரிச்சம்பழமும் தெரியலை பாருங்கள். நமக்கு அந்த கரண்டியால் மசிச்சு விட்டோம்னா பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி வந்துடுங்க. சூப்பராக ரெடியாகி வந்துட்டுருக்கு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க நமக்கு சாப்பிட்றதுக்கு. சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு பாருங்கள். சூப்பரான ஹெல்த்லியான அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம ஆற வச்சுக்கிறலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும், சுத்தமாக சூடு இருக்கக்கூடாது. ஆற வச்சு எடுத்து வச்சா தான் நமக்கு கெட்டு போகாத இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாக்ஸில் எடுத்துக்கலாம். டெய்லி 1/2 ஸ்பூன் பிள்ளைகளுக்கு கொடுத்தா போதுங்க. இதை பாருங்கள், உருண்டை பிடிச்சாலும் கையில் ஒட்டாது. இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக கூட உருண்டையாக கூட எடுத்துக்கலாம். கையிலே ஒட்டலை பாருங்கள். அல்வா பதத்துக்கு லட்டு மாதிரி வருது பாருங்கள். இந்த மாதிரி பிடிச்சி கூட கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. விளையாட்டுத்தனமாக சாப்பிட்ருவாங்க. இல்லாட்டி ஒரு கண்டெய்னர் பாக்ஸ்லங்க, தண்ணியே இருக்கக்கூடாது அந்த பாக்ஸில், சுத்தமாக இருக்கணும். அதில் நம்ம எடுத்து வச்சிடலாங்க. இதை சூப்பராக ஆரோக்கியமான ஹெல்த்லியான நெல்லிக்காய் பேரிச்சம்பழ அல்வா நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப ஆரோக்கியமானது. நம்மளுமே டெய்லி சாப்பிட்லாங்க. சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது எடுத்துக்கிறலாம். ரொம்ப ஆரோக்கியமான பொருட்களாக போட்டு நம்ம செஞ்சுருக்கோங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. இந்த மாதிரி தான் நம்ம குழந்தைகளுக்கு அடிக்கடி கொடுக்கணும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம சேனல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.